ஹாய்! சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு குளு குளுன்னு ஒரு ரெசிபி பார்க்கலாமா? மேங்கோ ஐஸ்கிரீம். ஸோ இதுக்கு சாஃப்ரான், சுகர், நல்லா பழுத்த மாம்பழம், அது கூட மில்க்கு, கண்டென்ஸ்டு மில்க் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் இவ்வளோ தான் இன்கிரியன்ட்ஸ். எதுவுமே ஆர்ட்டிஃபிஷியல் கலர்லாம் கிடையாது. ஸோ கலர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம சாஃப்ரானில் வந்து மில்க் ஊத்தி லைட்டா கொஞ்சமா ஊத்துனா போதும். அத மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நீங்க லாஸ்ட்டா யூஸ் பண்ணும்போது அது ஒரு எல்லோயிஷ் கலர் வந்துரும். அண்ட் உங்களுக்கு என்ன மாம்பழம் அவைலபிளா இருக்கோ அத யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்திருக்கணும். டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அது குட்டி குட்டி பீசஸா சாப் பண்ணிட்டு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கோங்க. இல்ல உங்ககிட்ட பிளெண்டர் இருந்தா அதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட மில்க்கு, கண்டென்ஸ்டு மில்க் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டு, லாஸ்ட்டா நம்ம சாஃப்ரான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மில்க்கையும் அதில ஊத்தி, மிக்ஸர்ல லைட்டா மிக்ஸ் பண்ணி எடுத்தா போதும். நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சில வரும். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் கம்மியா போட்டுட்டேன். ஸோ அதனால எனக்கு ஐஸ்கிரீம் பண்ணும்போது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரல. ஸோ நீங்க பண்ணும்போது கொஞ்சம் க்ரீம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் க்ரீமு. இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டு அத வந்து நைட்டு ஒரு பவுல்ல ஊத்தி வச்சுருங்க க்ரீமியா. மேங்கோ சாப் பண்ணும்போது குட்டி குட்டி பீசஸ் எடுத்து வச்சிருந்தேன். அதையுமே அதில போட்டுட்டு ஒரு 8 ஹார்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ காலையில எந்திரிச்சு ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வெளிய வச்சீங்கன்னா, நல்லா க்ரீமியா சூப்பரா ரெடி ஆயிடும். அண்ட் இது கூட உங்களுக்கு நட்ஸ் பிடிக்கும் அப்டின்னா, நட்ஸ், ரெய்சின்ஸ் எந்த பிடிக்குமோ அத குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சுட்டு, காலைல சர்வ் பண்ணும்போது அது மேல லைட்டா தூவி சர்வ் பண்ணுங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்தியாலே இப்போ கிட்ஸ்லாம் லீவ்ல இருப்பாங்க. ஸோ இந்த ரெசிபி அவங்களுக்கு செஞ்சு குடுங்க. என்ஜாய் பண்ணுவாங்க. பாய் பாய். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.